குறிச்சு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வாழ்க்கையில என்ன பண்ண போறோம்னு தெரியாம பல கேள்வியோட பல சந்தைகளோடு கூட இருக்கிறீங்களா? இல்ல எனக்குரிய காரியங்கள் எப்படி நடக்க போகுது கேள்வியோட இருக்கிறீங்களா? உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்துல சொல்றேன், ரொம்ப யோசிக்காதீங்க. எப்படிதான் ஒருத்தர் குடும்பத்தால ஒதுக்கப்பட்டுட்டார், அவரோட வியாதி நிமித்தமா சுற்றி நிக்க ஒருவரும் இல்ல, உற்றார் உறவினர் எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில கதற ஆரம்பிக்கிறார். பெற்ற பிள்ளைய கூட தூக்க முடியலையே, பல ஏக்கங்களோடு காத்துட்டு இருக்கிறார் ஒருவர். நீண்ட நாளா ரத்தமும் சீலும் வடிது, ஒவ்வொரு நாளும் பாரம் அதிகமாக கண்ணீர் பள்ளத்தாக்குல போய் நிற்கிறார் அந்த மனுஷர். கூக்குரல் இருக்கிறாரு, எனக்கு வலிக்குது, எனக்கு ரத்தம் வருது, சீல் வருது, நாற்றம் எடுக்க ஒரு சூழ்நிலையில கூட அந்த மனுஷர் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்ய ஆரம்பிக்கிறார். எனக்காக வருவீரோ, நீர் இருக்கிறீரா இல்லையா என்று பல கேள்வியோடு கூட அந்த மனுஷர் கூக்குரல் எடுத்தார். கேட்க ஆரம்பிச்சிட்டாரு, ஆண்டவர் என் வாழ்க்கை எவ்வளவுதானா, முடிஞ்சு போச்சோ, இதெல்லாம் அவ்வளவுதானா, இதுக்கப்புறம் லைஃப். ஒரு பக்கம் ஜனங்க பேச ஆரம்பிக்கிறாங்க, இன்னும் என்ன செஞ்சான்னு தெரியல, இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி, ஐயோ இவன் வாழ்க்கையில அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, உதவாத ஒரு பாத்திரம், இதுக்கப்புறம் இவனுக்கு லைஃபே கிடையாது, இவனுக்கு மரணம் மட்டும்தான். இப்படி ரத்தமும் சீழும் வடிதே, நாற்றம் எடுக்குது, இவன் கிட்ட போக கூட தயங்குறாங்க ஜனங்க. மனைவி ஒரு பக்கம், பிள்ளை ஒரு பக்கம், அழுகையோடு கூட கூப்பிட ஆரம்பிச்சாரு தேவனை நோக்கி. ஒரு நாள் அவர் சந்திக்க வந்தார். நீண்ட நாளின் கூக்குரலுக்கு ஒரு நாள் பதில் உண்டுங்க. நம்ம வாழ்க்கையில அவரை சந்திக்க இயேசு வந்தார். அந்த குஷ்டரோகிக்கு இருந்த சுகங்களை, அவர் காயங்களை ஆற்றினார். அவன் மேல கைய வச்சு தொட முடியாத நினைச்ச மனுஷங்களுக்கு முன்னாடி இந்த தேவாதி தேவன் தொட்டாருங்க. தொட்ட மாத்திரத்துல சுகம் உண்டானுச்சு. இன்னைக்கு நமக்குரிய காரியங்கள்ல ஜனங்க ஒருவேளை முறுமுறுத்துட்டு இருக்காங்களா, பேசிட்டு இருக்காங்களா, உங்களால நடக்க முடியாது, இது வராது, இது முடியாது, உங்களால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இதுக்கப்புறம் இது லைஃப் அவ்வளவுதான் சொல்லிட்டு பல கேள்வியோட கண்ணீரின் பள்ளத்தாக்குல நிக்கிறீங்களா? உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்துல சொல்றேன், உங்களை தொடுகிறவர் அவராய் இருக்கிறார். அவர் இயேசு. அந்த நாமத்தை உண்மையோடு விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க எப்பேற்பட்ட பாதைகள் இருக்கலாங்க, அழிவின் தருவாயில நின்னுட்டு கூக்குரலிட்டு இருக்கலாம் மனுஷங்களை நோக்கி. ஆனா ஒரு பதில மனுஷங்க கிட்ட இருந்து வராது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த தேவாதி தேவனிடத்துல இருந்து மட்டும்தாங்க பதில் வரும். அவரால மட்டும்தான் சுகமாக்க முடியும், அவரால மட்டும்தான் உங்களை விடுவிக்க முடியும், அவரால மட்டும்தான் உங்களுக்குரிய காரியங்கள் நடக்க முடியும். இன்னைக்கு நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை, அந்த குஷ்டரோகியை போல என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சோ பல கேள்வியோடு எல்லா தருணங்களும் இழக்கப்பட்ட ஒரு விஷயங்களை நிற்கிறீங்களா? உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்துல சொல்றேன், உங்கள் காரியங்களை தொடுகிறவருக்காய் அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. உங்க விசுவாசம் மட்டும் இருந்தா போதுங்க. உங்க கட்சி இறுக கட்டி நீங்க நின்னு பாருங்களேன், அவர் உங்களுக்காய் உங்க சூழ்நிலைக்குள்ள அவர் கரத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உங்க கரம், அவருடைய கரம் மெல்ஷடா, அந்த சர்வ வல்லமை உள்ள கரம் உங்களுக்கான காரியங்களை வாய்க்கப்படும். எந்த நோக்கத்துக்கு கொண்டு திட்டங்களை விட்டு பின்வாங்கிடலாமோ, இது நடக்காதோ முடியாதோ, கண்ணீரின் பள்ளத்தாக்குல நிக்கிறீங்களோ, எப்படி குஷ்டரோகிக்கு கண்ணீரின் பள்ளத்தாக்கு அவனுக்கு பெரிய ஒரு பாரமா இருந்ததோ, ஒரு நாள் அவனுடைய பாரங்கள் லகுவாக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் லகுவாக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். இந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கு